ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2016 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் ஃப்ளவர் ஷாப் மிஸ்ட்ரி ஸ்னிப்ட் இன் த பட். இந்த சீரீஸில் ஏற்கனவே நம்ம 2 படங்களை சேனலில் போட்டிருக்கோம். இந்த படத்தில் ஹீரோயின் ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்கிற ஒரு எக்ஸ் லாயர், ஹீரோ ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர். ஹீரோயின் ஒரு பொக்கேவை டெலிவர் பண்ணுறதுக்காக தன்னோட பொண்ணு படிக்கிற காலேஜ்க்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்டாஃப் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. விக்டிம்க்கும் ஹீரோயினுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால இந்த கேஸில் ப்ரைம் சஸ்பெக்டே ஹீரோயின் தான். இந்த தலைவலியிலேருந்து வெளியே வரணும்னா உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயினே இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. அவங்களுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ கில்லர் யார், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் நியூ சாப்பல் ஏரியாவில் இருக்கிற ப்ளூமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் ஷாப்பை காட்டுறாங்க. இங்கே ஹீரோயினும் அவங்களோட பார்ட்னரும் பிளாக் ரோசஸ்லாம் வச்சு ஒரு பொக்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ அனானிமஸ் லெட்டர் ஒன்று அனுப்பி இதை ஆர்டர் பண்ணி கூடவே கேஷும் அனுப்பியிருக்காங்க போல. இந்த பொக்கே யாருக்கு டெலிவர் பண்ணணும்னு லெட்டர்லையும் போட்டிருக்கு. மில்ஸ்டன் காலேஜில் லா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர் ப்ரூஸ்க்கு தான் டெலிவர் பண்ணணும். அதே காலேஜில் தான் ஹீரோயினோட பொண்ணும் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ப்ரொஃபஸர் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் போல. அவருக்கு இப்படி பிளாக் ரோசஸ் அனுப்புகிற ஆள் யாராக இருக்குன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஏன்னா கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் பிளாக் ரோசஸ் அனுப்புவாங்களாம். ஹீரோயினே காலேஜுக்கு போய் பொக்கேவை ப்ரொஃபஸர் கிட்ட டெலிவர் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ ஃப்ளவர் ஷாப்க்கு வந்து ஹீரோயினை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுறாரு. காலேஜ்க்கு டெலிவரிக்காக போகிறனால லஞ்சுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் மில்ஸ்டன் காலேஜை ரீச் பண்ணுறாங்க. காரை விட்டு இறங்கி கையில் பொக்கேயோடு நடந்து போயிட்டுருக்கிறப்ப அந்த பக்கமாக ஒருத்தர் வராரு. இவரோட பேர் கார்சன். இந்த காலேஜில் தான் லா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இவரும் ஹீரோயினும் ஒன்றா படித்தவங்க. அப்போ இருந்தே இவரை ஹீரோயினுக்கு பிடிக்காது போல. ஏன்னா கார்சன் சரியான பிளே பாய். ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேரை டேட் பண்ணி கழட்டி விட்டுருக்காரு. இவர்கிட்ட சிக்காத ஒரே ஆள்னா அது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். லாயர் ஆனதுக்கப்புறம் ஒரு கேஸில் ஹீரோயினை தோக்கடிக்கவும் செஞ்சுருக்காரு. அது என்ன கேஸ்னா, விலங்குகள் மேலே காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு எதிராக ஹீரோயின் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த காஸ்மெட்டிக் கம்பெனியோட லீகல் அட்வைசர் கார்சன் தான். இவர் அந்த கம்பெனி சார்பாக வாதாடி கேஸையும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஹீரோயின் லாயராக ஒர்க் பண்ண லாஸ்ட் கேஸும் அதுதான். அதனால கார்சன் மேலே ஹீரோயினுக்கு நல்ல ஒப்பீனியன்லாம் கிடையாது. கார்சன் ஹீரோயின் கிட்ட என்ன இப்போ ஃப்ளாரிஸ்ட் ஆகிட்டீங்க போலன்னு கேட்கவும், உங்கள் ஃப்ரெண்டு ப்ரொஃபஸர் ப்ரூஸ்க்கு தான் இந்த பொக்கையை கொண்டு போயிட்டுருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கார்சன் போகிறாரு. ஹீரோயின் ப்ரொஃபஸரை மீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தன்னோட பொண்ணை போய் மீட் பண்ணுறாங்க. என்னம்மா நீங்களே ஃப்ளவர்ஸை டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்னு பொண்ணு கேட்கவும், ப்ரொஃபஸர் கிட்ட பொக்கையை கொடுத்துட்டு அப்படியே ஒன்னையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த ப்ரொஃபஸர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கறனால வேறு கோர்ஸ் ஏதாச்சும் மாறிடலாமான்னு பொண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர்னால பொண்ணோட ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதனால் ப்ரொஃபஸர்கிட்ட அதை பற்றி பேசுகிற பிளானில் ஹீரோயின் இருக்காங்க. பொண்ணுக்கிட்ட பேசிட்டு அடுத்து லா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியை மீட் பண்ணுறாங்க. இவங்க பேர் பெலிண்டா. நான் செக்ரட்டரின்னே சொல்கிறேன். ஹீரோயின் கையில் பிளாக் ரோசஸ் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கேன்னு செக்ரட்டரி சொல்கிறாங்க. ப்ரொஃபஸரோட ஆஃபீஸ் எங்கன்னு ஹீரோயின் கேட்க, அந்த மூலையில் தான் இருக்குது. ஆனால் ப்ரொஃபஸரோட திங்ஸ் எதையுமே டச் பண்ணிடாதீங்க, அவருக்கு மூக்குக்கு மேலே கோவம் வரும்னு சொல்லிட்டு செக்ரட்டரி போயிடுறாங்க. ஹீரோயின் ப்ரொஃபஸரோட ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே குப்பை தொட்டியில் நிறைய பென்சில் உடஞ்சி கிடக்க. ப்ரொஃபஸர் டென்ஷன் ஆனால் இப்படி தான் பென்சிலை உடச்சி போடுவார் போல். ஹீரோயின் ஆஃபீஸ் ரூமை சுற்றி பார்க்குறப்ப டேபிளில் இருந்த பென்சில் ஸ்டாண்டை தெரியாமல் தட்டி விட்டுறாங்க. பென்சில்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. அதை ஹீரோயின் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ப்ரொஃபஸர் வந்துடுறாரு. நீ யார், என்னோட ஆஃபீஸில் என்ன பண்ணுறேன்னு கேட்கவும் ஹீரோயின் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ரோஸை சென்ட் பண்ணிக்காங்கன்னு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. இவர் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறதை பார்த்து கடுப்பான ஹீரோயின், நானும் ஒரு எக்ஸ் லாயர் தான்னு சொல்கிறாங்க. போன வருஷம் காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு எதிரான கேஸில் ஹீரோயின் வாதாடினது ப்ரொஃபஸருக்கு இப்போ ஞாபகம் வருது. ஹீரோயின் கொண்டு வந்த பூங்கொத்தை ப்ரொஃபஸர் குப்பை தொட்டியில் போடவும் ஹீரோயின் டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோக்கு கால் பண்ணி ப்ரொஃபஸர் இன்சல்ட் பண்ணதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு செஞ்ச பொக்கையை குப்பை தொட்டியில் இருக்கக்கூடாது, அதை நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் ப்ரொஃபஸரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா சேரில் ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு. ஆக்சுவலாக அது ப்ரொஃபஸர் கிடையாது, ஹீரோயினோட கிளாஸ்மேட்டு கார்சன். யாரோ ப்ரொஃபஸரோட பென்சிலை வச்சு கார்சனோட கழுத்தில் குத்தியிருக்காங்க. ஹீரோயின் ஷாக் ஆகி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு வெளியே வந்து செக்யூரிட்டின்னு கத்துறாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வராரு. இவரோட பேர் கென்னி. ஹீரோயினோட பொண்ணுக்கு இவர் தான் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ இவரை நான் ட்ரெயினர்னே சொல்கிறேன். இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு ட்ரெயினர்கிட்ட ஹீரோயின் சொல்லவும், நீங்கள் ஃபஸ்ட்டு யாருன்னு ட்ரெயினர் கேட்குறாரு. ஹீரோயின் தன்னோட பேரையும் தான் ஃப்ளாரிஸ்டாக இருக்கிறதையும் சொல்லவும், உங்கள் பொண்ணுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு ட்ரெயினர் சொல்கிறாரு. அப்போ செக்ரட்டரி அங்கே வந்துடுறாங்க. ப்ரொஃபஸரோட ஆஃபீஸ் ரூமில் கார்சன் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது. அடுத்த சீனில் போலீஸ் கார்சனோட பாடியை கிளியர் பண்ணுறாங்க. அதை பார்த்து செக்ரட்டரி தேம்பி அழுகிறாங்க. ஹீரோயின் கிட்ட டிடெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு.
இறந்து போன கார்சனும் ஹீரோயினும் போன வருஷம் கேஸில் மோதிக்கிட்டவங்க. இப்போ ஹீரோயின் தான் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க, அந்த நேரத்தில் தனியாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு டிடெக்டிவ் ஹீரோயினை ஒரு சஸ்பெக்டாக பார்க்குறாரு. அதே மாதிரி கொலை நடந்தது ப்ரொஃபஸரோட ஆஃபீஸ் ரூமில். கொலை செய்ய யூஸ் பண்ண வெப்பன் ப்ரொஃபஸரோட பென்சில். அதனால் ப்ரொஃபஸரும் சந்தேக வளையத்துக்குள்ளே வந்துட்டாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு லேடி லிஃப்ட்லேருந்து வெளியே வராங்க. நீங்கள் எப்படி பில்டிங்குள்ளே வந்தீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் திட்டுறாரு. இந்த லேடி ப்ரொஃபஸரோட ஒய்ஃபு, பேர் ஜோஸ்லின். ப்ரொஃபஸரை பார்க்குறக்காக வந்திருக்காங்க போல். போலீஸில் இருக்கிறத பார்த்ததும் இங்கே என்ன நடக்குதுன்னு ப்ரொஃபஸர் கிட்டே ஜோஸ்லின் கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் ஒய்ஃபை தனியாக கூட்டிகிட்டு போய் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இதை நோட் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஃப்ளவர் ஷாப்பில் இருக்காங்க. பார்ட்னர்கிட்டையும் ஹீரோக்கிட்டையும் நடந்ததை பற்றி புலம்புறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண என்னையவே ஒரு சஸ்பெக்ட் ஆக்கிட்டாங்களேன்னு ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஹீரோயின் ரெடி ஆகிட்டாங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. மில்ஸ்டன் காலேஜ் லா டிபார்ட்மெண்ட்டில் ஹீரோயின் பாடியை கண்டுபிடிச்சது நியூஸில் வருது. இந்த கேஸில் ஹீரோயின் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லதுன்னு ஹீரோவும் பார்ட்னரும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் கடையை சாத்துற நேரம் பார்த்து ஒருத்தர் வராரு. இவர் ஒரு ரிப்போர்ட்டர். மில்ஸ்டன் காலேஜில் நடந்த கொலையை பற்றி ஹீரோயின் கிட்ட பேசுகிறக்காக தான் வந்திருக்காரு. அதை பற்றி இப்போ பேச முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல தன்னோட கார்டை கொடுத்துட்டு ரிப்போர்ட்டர் போகிறாரு. ஹீரோயின் அடுத்து வீட்டுக்கு போய் தன்னோட அப்பா கிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நாம் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசலைன்னா அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது எழுதிடுவாங்கன்னு அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோயினோட சந்தேகம் ஆக்சுவலாக ப்ரொஃபஸர் மேலே தான். ஏன்னா தன்னோட ஆஃபீஸ் ரூமில் ஒரு கலீக் இறந்து கிடந்த ஷாக்கே இல்லாமல் கிளாஸுக்கு டைம் ஆச்சுன்னு ப்ரொஃபஸர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் கார்சன் கொலையில் ஹீரோயின் தான் சஸ்பெக்ட்டுங்கிற மாதிரி ஹெட்லைன்ஸ் வருது. இந்த வேலை எவன்டா பார்த்தான்னு பார்த்தா அது ரிப்போர்ட்டர் தான். ஹீரோயினுக்கும் கார்சனுக்கும் லா காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே ஆகாது அப்படின்னும், கோர்ட் கேஸில் கார்சன் கிட்ட தோத்தனால ஹீரோயின் லாயர் தொழிலே விட்டுட்டாங்க அப்படின்னும் ரிப்போர்ட்டர் ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்செட் ஆகுறாங்க. இப்போ டிடெக்டிவ் ஃப்ளவர் ஷாப்க்கு வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. கொலை செய்ய யூஸ் பண்ண பென்சிலில் 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரொஃபஸரோடது, இன்னொன்று ஹீரோயினோடது. நான் தெரியாமல் பென்சில் ஸ்டாண்டை தட்டி விட்டனால பென்சில்ஸை கையில் எடுத்து அடுக்கி வச்சேன்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் பென்சிலில் இருக்குது, ஆனால் அவரோட பென்சிலில் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் தானே இருக்குன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஆக மொத்தம் போலீஸோட சந்தேகம் ப்ரொஃபஸரை விட ஹீரோயின் மேலே தான் இருக்குது. அடுத்த சீனில் ஃப்ளவர் ஷாப்பில் ஹீரோயின், அப்பா, பார்ட்னர், ஹீரோயின் எல்லாரும் இருக்காங்க. இந்த கொலை கேஸில் ஹீரோயினுக்கு நெருக்கடி அதிகமாகிட்டே இருக்கிறனால இன்வெஸ்டிகேஷனில் இறங்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் ஏற்கனவே இறங்கிட்டாங்கல்ல. மர்டர் போர்டில் சஸ்பெக்ட்ஸோட ஃபோட்டோஸை ஒட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தா ப்ரொஃபஸர். அவரும் கார்சனும் ஒன்றா ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்குள்ள நட்பெல்லாம் கிடையாது. கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ப்ரொஃபஸருக்கு தான் நிறையா இருக்குது. ப்ரொஃபஸர் ஏன் தன்னோட பென்சிலே யூஸ் பண்ணி தன்னோட சேரில் வச்சே கொலை பண்ணணும்னு பார்ட்னருக்கு டவுட் வருது. இதோ ஒரு வேகத்தில் கொலை பண்ணிக்கலாம்லன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. செகண்ட் சஸ்பெக்ட் செக்ரட்டரி. எனக்கு கரெக்டாக கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. மூணாவது சஸ்பெக்ட் ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் ஜோஸ்லின். அவங்களும் கரெக்டாக கொலை நடந்ததுக்கப்புறம் அங்கே வந்து நின்னாங்க. அதுவும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் தாண்டி அவங்க எப்படி பில்டிங்குள்ளே வந்தாங்கன்னே கிளியராக தரல. நாலாவது சஸ்பெக்ட் ட்ரெயினர். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த பக்கமாக வந்தது அவர் தான். தப்பான டைமிங்கில் அந்த ஸ்பாட்டுக்கு போனனால சஸ்பெக்ட் ஆகிட்டாரு. இவங்க 4 பேரை விட ஹீரோயினுக்கு சந்தேகம் இருக்கிறது 5வது ஆள் மேலே. அது ப்ரொஃபஸருக்கு பிளாக் ரோசஸ் அனுப்பின ஸ்ட்ரேஞ்சர். ஒருவேளை அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கும் கார்சனை கொலை பண்ணவருக்கும் கனெக்ஷன் இருக்கலாம், இல்லை கொலை பண்ணதே அந்த ஸ்ட்ரேஞ்சராக கூட இருக்கலாம். அது சரி, ப்ரொஃபஸருக்கு பிளாக் ரோசஸ் அனுப்பிட்டு கார்சன் எதுக்கு கொலை பண்ணணும்னு ஒரு கேள்வி வருது. ஒருவேளை டைவர்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுவும் இல்லைன்னா ப்ரொஃபஸரை கொலை பண்ணுறதுக்கு பதிலாக கார்சனை கொலை பண்ணிட்டாங்களோன்னு ஹீரோயினுக்கு புதுசாக ஒரு தியரியும் தோணுது. அடுத்த சீனில் ஏரியா மக்கள் எல்லாரும் ஹீரோயினை பற்றி பரபரப்பாக பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிக்கல். மர்டர் வெப்பனில் ஹீரோயினோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு ரிப்போர்ட்டர் எழுதியிருக்காரு. கூடவே ஹீரோயினோட ஃப்ளவர் ஷாப் பேரையும் ரிப்போர்ட்டர் போட்டனால காலையிலேருந்து கடையில் கூட்டம் அள்ளுது. கஸ்டமர்ஸ் எல்லாரும் தனக்கு வேண்டாதவங்களுக்கு அனுப்புறதுக்காக பிளாக் ரோசஸ் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னடா வம்பா போச்சுன்னு ஹீரோயின் அப்செட் ஆகுறாங்க. அடுத்தாப்லேயே டிடெக்டிவ் ஃப்ளவர் ஷாப்க்கு வராரு. இவருக்கு யாரோ அனானிமஸாக ஒரு வீடியோவை மெயில் அனுப்பியிருக்காங்க. அன்றைக்கி ஹீரோயின் காலேஜ்க்கு போனாங்கல்ல, அப்போ ஃபஸ்ட்டு கார்சன் கிட்ட பேசிகிட்டே நடந்து போனாங்கல்ல, அதை யாரோ வீடியோ எடுத்துருந்துருக்காங்க. ஹீரோயின் கார்சன் கிட்ட காரசாரமாக பேசுகிற மாதிரி தான் பார்க்குறவங்களுக்கு தோணும். அதனால் டிடெக்டிவ்க்கு சந்தேகம் அதிகமாகி அதை பற்றி கேட்க தான் வந்திருக்காரு. கார்சன் நல்லவரே கிடையாது, அவர் ஒரு உமனைசர். அவர்கிட்ட ஒரு கேஸில் நான் தோற்று போனதெல்லாம் நிஜம்தான். ஆனால் அதுக்காக அவர் கொலை பண்ணுற அளவுக்குலாம் நான் போகமாட்டேன்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் போகிறாரு. ஆனால் அவருக்கு ஹீரோயின் மேலே இருக்கிற சந்தேகம் போகலை. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் கார்சனுக்காக நடக்கிற நினைவு கூட்டத்துக்கு போகிறாங்க. ஹீரோயினை கார்லேயும் உட்கார சொல்லிட்டு ஹீரோ மட்டும் மீட்டிங் ஹால்குள்ளே போகிறாரு. அங்கே கார்சனுக்கு தெரிஞ்சவங்க, அவர் கூட வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸ்ன்னு எல்லாரும் வந்திருக்காங்க.
ப்ரொஃபஸர் கார்சனை பற்றி நல்ல விதமாக ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த மீட்டிங்க்கு ப்ரொஃபஸரோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அவங்கள ஹீரோ நோட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் டிடெக்டிவும் மீட்டிங்க்கு வராரு. ஹீரோயின் காரில் உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ரிப்போர்ட்டர் வந்து பேச ட்ரை பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன தான் வேணும்னு ஹீரோயின் கோவப்படுறாங்க. நடந்த கொலையை பற்றி ஹீரோயின் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்களான்னு ரிப்போர்ட்டர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் தான் இன்னசென்ட்டுங்கனால எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உங்களை அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் போகிறாரு. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோ ஜோஸ்லின் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அப்படியே தன்னோட ரெஸ்டாரண்ட்க்கு ஒரு நாள் வாங்கலேன்னு இன்வைட் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு ப்ரொஃபஸர் வந்து என்ன புது ஃப்ரெண்டான ஒய்ஃப் கிட்ட கேட்க ஹீரோ ப்ரொஃபஸர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ செக்ரட்டரி வந்து ப்ரொஃபஸரோட ஸ்பீச்சுக்காக கண் கலங்கிட்டே தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க ஏன் இப்போ இவ்வளோ இமோஷனல் ஆகுறாங்கன்னு ஜோஸ்லின் கேட்க இந்த செக்ரட்டரி எல்லாத்துக்குமே இமோட் ஆகும்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அப்போ ட்ரெயினர் அங்கே வராரு. இவரை ஹீரோக்கு ஏற்கனவே தெரியும். 2 பேரும் ஒன்றா ஸ்குவாஷ் விளையாடிக்காங்க போல். கார்சன் இறந்து போனது ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சொல்லிட்டு ட்ரெயினர் போகிறாரு. மீட்டிங் ஹால்லேருந்து செக்ரட்டரி அழுதுகிட்டே போகிறது ஹீரோயின் காரில் உட்காந்தபடி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ ட்ரெயினரும் காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனரும் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கதை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. இந்த காஸ்மெட்டிக் கம்பெனிக்காக தான் கார்சன் கோர்ட்டில் வாதாடி ஜெயிச்சார். அடுத்த நாள் ஃப்ளவர் ஷாப்பில் ஹீரோயின் அப்பா பார்ட்னர் ஹீரோன்னு எல்லோரும் இருக்காங்க. இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணுறாங்க. மெமோரியல் மீட்டிங்கில் செக்ரட்டரி ஏன் ஓவராக இமோஷனல் ஆகணும்? ஒருவேளை செக்ரட்டரிக்கும் கார்சனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருந்திருக்குமோன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஜோஸ்லின்மே பார்க்க அட்ராக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூடவும் கார்சனுக்கு ஏதாவது கனெக்ஷன் ஏற்பட்டிருக்க சான்ஸ் இருக்குது. மெமோரியல் மீட்டிங்க்கு காஸ்மெட்டிக் கம்பெனி ஓனரும் வந்து ட்ரெயினர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஆனால் கார்சனை கொலை பண்ணுற அளவுக்கு அவர் மேலே ஓனருக்கு என்ன பகை இருக்க முடியும்னு கேள்வி வருது. ஒருவேளை அந்த கம்பெனியோட பல ரகசியங்கள் கார்சனுக்கு தெரிய வந்திருக்கலான்னு அப்பா ஒரு தியரியை சொல்கிறாரு. ஹீரோயின் தன்னோட பொண்ணு மூலமாக ட்ரெயினர்கிட்ட பேசலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹீரோ ஜோஸ்லின் கிட்ட மறுபடியும் பேச்சு கொடுக்கலான்னு டிசைட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ட்ரெயினரை மீட் பண்ணி கார்சனை பற்றி விசாரிக்கிறாங்க. கூட ஹீரோயினோட பொண்ணும் இருக்காங்க. காலேஜ் செலக்ட் பண்ணுற ஒருத்தருக்கு ஃபெட்ரல் கோர்ட்டில் கிளர்க் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் போல் அதை ட்ரெயினருக்கு கொடுக்க சொல்லி கார்சன் மேனேஜ்மெண்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாராம். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூட எனக்கு கொடுத்து வைக்கலன்னு ட்ரெயினர் சொல்கிறாரு. கார்சன் கொலை செய்யப்பட்டதை பற்றி காலேஜில் இருக்கிறவங்க மத்தியில் ஒரு ரூமர் போயிட்டுருக்கான். கார்சனால் கைவிடப்பட்ட ஒரு லேடி தான் கொலை பண்ணிட்டதை எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு ட்ரெயினர் சொல்கிறாரு. ஹீரோயின் அடுத்து இவர்கிட்ட காஸ்மெட்டிக் கம்பெனி ஓனரை பற்றி கேட்குறாங்க. அவரை மெமோரியல் மீட்டிங்கில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னு ட்ரெயினர் சொல்கிறாரு. ஒருவேளை அந்த ஓனர் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாரோன்னு தன்னோட சந்தேகத்தை ஹீரோயின் வெளிப்படுத்துகிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரில, ஆனால் அதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு ட்ரெயினர் சொல்கிறாரு. எல்லாரும் ஹீரோயின் மேலே சந்தேகப்படுறதுக்கு காரணமே அவங்களோட லாயர் தொழில் முடிவுக்கு வந்ததே கார்சன்னால தான் நினைக்கிறாங்க. அதை பற்றி ட்ரெயினரும் கேட்குறாரு. உண்மை என்னன்னு ஹீரோயினோட பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்த கொஞ்ச நாள்லையே லாயர் தொழிலை விடுறதை பற்றி ஹீரோயின் முடிவெடுத்துருந்துருக்காங்க. கடைசி கேஸாக காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு எதிராக முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு ஹீரோயின் குவிட் பண்ணிட்டாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கார்சனால் கழட்டி விடப்பட்ட அந்த லேடி யாராக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா செக்ரட்டரியாக இருக்கலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அது ஜோஸ்லினாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்லன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஜோஸ்லினை பார்த்தா ப்ரொஃபஸருக்கு துரோகம் பண்ணக்கூடியங்களான்னு கன்ஃபார்மாக தரல. அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஹீரோ தான் ஜோஸ்லினை மீட் பண்ணி பேசி பார்க்கணுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்ப டிடெக்டிவ் வராரு. ப்ரொஃபஸருக்கு பிளாக் ரோசஸ் அனுப்பின ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு கேட்குறாரு. அது அனானிமஸாக வந்து ஆர்டர்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் உண்மையை மறைக்கிறாங்களோன்னு டிடெக்டிவ் சந்தேகப்படுறாரு. ஹீரோயினோட அப்பா அங்கே வந்து அந்த அனானிமஸ் லெட்டரை வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அந்த லெட்டர் ஃப்ளவர் ஷாப்பில் இருக்குது, வந்து வாங்கிக்கங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் டிடெக்டிவ் போயிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ளவர் ஷாப்பில் இருக்காங்க. ஏது இந்த டிடெக்டிவ் உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கலன்னா என்னையை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவார் போலேன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணி பேச, அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன்னு ஹீரோ ஆறுதல் சொல்கிறாரு. இதை கடைக்கு வெளியே இருந்து ரிப்போர்ட்டர் நோட் பண்ணிட்டு போகிறாரு. மர்டர் போர்டில் இப்போ 6 சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. ப்ரொஃபஸர், ஜோஸ்லின், செக்ரட்டரி, ட்ரெயினர், பிளாக் ரோஸ் அனுப்பின ஸ்ட்ரேஞ்சர், காஸ்மெட்டிக் கம்பெனி ஓனர். அடுத்த சீனில் ஹீரோயின் செக்ரட்டரியை மீட் பண்ணி பேசுகிறாங்க. கார்சன் டேட் பண்ண லேடி செக்ரட்டரியாக இருக்குமோன்னு ஹீரோயின் போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. கார்சன் நிறைய லேடிஸ் கூட பழகிற ஆள் தான், ஆனால் அவருக்கு எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருந்துச்சுன்னு செக்ரட்டரி சொல்கிறாங்க. அந்த நட்புக்காக தான் கார்சன் இறந்ததை தாங்கிக்க முடியாமல் இருக்காங்க போல். செக்ரட்டரி வெளியே போன கேப்பில் ஹீரோயின் கார்சனோட ஆஃபீஸ் ரூம் ட்ராயரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஒரு ஃபைலில் கார்சன் டைப் பண்ணி வச்ச லெட்டர் இருக்குது. ப்ரொஃபஸர் கிட்ட சோஷியல் ஸ்கில்ஸ் இல்லாதனால ஸ்டூடெண்ட்ஸால் அவரை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியலைன்னு கார்சனுக்கு தோணியிருக்கு. அதனால் ப்ரொஃபஸரை பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆக்கிறத பற்றி யோசிச்சு முடிவெடுக்கணும்னு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கார்சனை எழுதியிருக்காரு. ப்ரொஃபஸருக்கு கார்சனை கொலை பண்ணுறதுக்கு இது ஒரு மோட்டிவ் தானே. அந்த லெட்டரை ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் அந்த பக்கமாக வராரு.
உங்கள் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக காசனை முடிச்சிட்டிங்களான்னு ஹீரோயின் போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. சும்மா எதையாச்சும் வளரிட்டு இருக்காம உன்னோட ஃப்ளவர் ஷாப் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் போகிறாரு. எப்படியோ ப்ரொஃபஸருக்கு மோட்டிவ் இருக்குங்கிறது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி செக்ரட்டரி என்னதான் தனக்கும் கார்சனுக்கும் அஃபேர் இல்லைன்னு சொன்னாலும் ஹீரோயின் அதை இன்னும் முழுசாக நம்பலை. அடுத்த சீனில் ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்க்கு ஜோஸ்லின் வராங்க. ஹீரோ ஃப்ரெண்ட்லியாக பேசவும் ஜோஸ்லின் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே மனசை விட்டு சில உண்மைகளை ஷேர் பண்ணுறாங்க. இவங்களோட மேரேஜ் லைஃபு அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. அதுக்கு காரணம் ப்ரொஃபஸரோட கேரக்டர். ப்ரொஃபஸரை விட கார்சனை பற்றி ஜோஸ்லின் பெருமையாக பேசவும் ஹீரோக்கு எங்கேயோ இருக்குது. காலேஜில் கார்சன் பாப்புலராக இருந்தது ப்ரொஃபஸருக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்ததா ஜோஸ்லின் சொல்கிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. ஸோ கார்சன் கூட அஃபேரில் அந்த லேடி ஜோஸ்லினாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. கார்சன் கழட்டி விடவும் அதை பற்றி பேசுகிறக்காக அன்றைக்கி காலேஜுக்கு ஜோஸ்லின் வந்திருக்கலாம். அப்போ ப்ரொஃபஸரோட பென்சிலை வச்சு கார்சனை பழி வாங்கியிருக்கலான்னு ஹீரோயின் ஒரு தியரி சொல்கிறாங்க. ஆனால் ஜோஸ்லினை பார்த்தா கொலை பண்ணுற அளவுக்கு போகிறவங்க இல்லைன்னு ஹீரோக்கு தோணுது. அடுத்த நாள் ஹீரோயினோட ஃப்ளவர் ஷாப்க்கு ரிப்போர்ட்டர் வராரு. இப்போவாச்சும் என்கிட்ட பேச ரெடியான ரிப்போர்ட்டை கேட்க, அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதிக்கங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதே நேரம் காலேஜில் ஹீரோயினோட பொண்ணு ப்ரொஃபஸரோட சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அதுக்கு ட்ரெயினர் பாராட்டுறாரு. காசனை யார் கொலை பண்ணிப்பாங்கன்னு பொண்ணு கேட்குறாங்க. எனக்கு இன்னமும் செக்ரட்டரி மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு ட்ரெயினர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினோட அப்பா கையில் நியூஸ் பேப்பரோட ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ரிப்போர்ட்டர் மறுபடியும் வேலையை காட்டிட்டார் போல். சஸ்பெக்ட் இன்னும் சைலண்ட்டாக இருக்காங்கன்னு ஹெட்லைன்ஸ் போட்டு ஹீரோயினோட ஃபோட்டோவோட நியூஸ் வந்திருக்கு. மறைக்க எதுவும் இல்லைன்னா எதுக்கு பேச தயங்கணும் அப்படின்னு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ரிப்போர்ட்டர் கிட்ட பேசுகிறது தான் நல்லதுன்னு அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு. ரிப்போர்ட்டரை டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி டிடெக்டிவோட சந்தேகத்தை சரி பண்ணணும்னு ஹீரோயின் டிசைட் பண்ணுறாங்க. அதனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மர்டர் போர்டை கையோடு கொண்டு போய் சஸ்பெக்ட் லிஸ்ட் எல்லாம் காட்டி யார் யாருக்கு என்னென்ன மோட்டிவ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட டிடெக்டிவ், இத்தனை சஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் மர்டர் வெப்பனில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் தானே இருக்குன்னு சொல்கிறாரு. இதுதான் உங்கள் இன்வெஸ்டிகேஷன் லட்சணமானு ஹீரோயின் டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தெரியாமல் டேபிளில் அந்த பென் ஸ்டாண்டை தட்டி விட்டுறாங்க. இப்படி தான் அன்றைக்கும் தட்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அடுத்து நியூஸை பார்த்தா ஹீரோயின் தான் ப்ரைம் சஸ்பெக்ட்டுங்கிற மாதிரி வைரல் ஆகுது. ஏன்னா போன வருஷம் கோர்ட்டுக்கு வெளியே கார்சனை பார்த்து ஹீரோயின் கோவத்தில் கத்தின வீடியோ ஃபுட்டேஜை ரிப்பீட் மோடில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும்னு ஹீரோயின் ரிப்போர்ட்டரை மீட் பண்ணுறாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயின் ஒன்று விடாமல் ரிப்போர்ட்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் ஹீரோயின் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பப்ளிஷ் ஆகுது. இப்போ தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலீவிங்காக இருக்குது. இப்போ ஹீரோயினுக்கு பிளாக் ரோசஸ் பொக்கே டெலிவர் ஆகுது. அனுப்புனது யாருன்னு பார்த்தா ப்ரொஃபஸர். ஹீரோயின் கொடுத்த இன்டர்வியூவை படிச்சுட்டு அந்த கடுப்பில் அனுப்பிட்டார் போல். அடுத்த நாள் ஹீரோயின் காலேஜுக்கு போய் பொண்ணை மீட் பண்ணுறாங்க. பொண்ணு ட்ரெயினரும் கொஞ்சம் க்ளோஸாக பழகிறதுனால ட்ரெயினரோட பர்சனல் லைஃப் பற்றி பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை ஹீரோயின் கிட்டே ஷேர் பண்ணுறாங்க. என்னன்னா ட்ரெயினரோட அப்பாவும் ப்ரொஃபஸர் மாதிரியே ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக்கான். அதாவது தான் சொல்கிறத மட்டும்தான் மற்றவங்க செய்யணும்னு நினைக்கிற கேரக்டர். அவங்க ஃபேமிலிக்கு சொந்தமான லா ஃபார்மை ட்ரெயினர் பார்த்துக்கணுன்னு அப்பா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காராம். ஆனால் அதில் ட்ரெயினருக்கு விருப்பமே இல்லையா. தனியாக முன்னுக்கு வரணும்னு ட்ரெயினர் நினைக்கிறாரு. அடுத்து நைட் டைமில் ஜோஸ்லின் ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க. மன நிம்மதியே இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயினும் அங்கே வரவும் அவங்கக்கிட்டேயும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. அது என்னன்னா, ஜோஸ்லின் ப்ரொஃபஸர் கூட சந்தோஷமாக இல்லாதனால லோன்லியாக ஃபீல் பண்ணிக்காங்க. அதனால கார்சன் கூட லாஸ்ட் 1 இயராக பழகியிருக்காங்க. அதே சமயம் ப்ரொஃபஸரை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் மனசு இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. அன்றைக்கி காலேஜ்க்கு ஜோஸ்லின் வந்ததே கார்சன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தான். அடுத்து ப்ரொஃபஸரை டிவோர்ஸ் பண்ணவும் முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் கார்சன் ஜோஸ்லினை ரிஜெக்ட் பண்ணி ட்விஸ்ட் கொடுத்துருந்துருக்காரு. இதை எதிர்பார்க்காத ஜோஸ்லினுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ப்ரொஃபஸர் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லியிருக்காங்க. சும்மாவே எல்லாருமே எழுஞ்சு விழுகிற ப்ரொஃபஸர் இதை கேட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காரு. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஜோஸ்லின் கிட்ட சத்தியம் வாங்கிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு போயிருக்காரு. ஜோஸ்லினும் கொஞ்ச நேரம் காலேஜ் கேம்பஸ்லேயே சுற்றிட்டு மறுபடியும் ப்ரொஃபஸர் கிட்ட பேசி மன்னிப்பு கேட்குறக்காக ஆஃபீஸ் ரூமுக்கு போகலான்னு நினச்சப்ப தான் கார்சன் கொலை செய்யப்பட்ட போலீஸ் வந்தாங்க. இவங்க அன்றைக்கி காலையிலேருந்தே காலேஜ் பில்டிங்கில் தான் இருந்தாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கான ரீசனும் இப்போ ஹீரோயினுக்கு புரியுது. இந்த லவ் மேட்டர்லாம் வெளியே தெரிய வேண்டான்னு தான் அதை பற்றி போலீஸ்கிட்ட ஜோஸ்லின் சொல்லலை. கார்சனை கொலை பண்ணது ப்ரொஃபஸராக தான் இருக்கும்னு ஜோஸ்லினுக்கு தோணுது. அன்றைக்கி ஜோஸ்லின் உண்மையை சொன்னதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் கார்சனை கூப்பிட்டு ஆஃபீஸ் ரூமில் வச்சு பேசியிருந்துருக்கலாம். அப்போ நடந்த ஆர்கியூமெண்ட்டில் ப்ரொஃபஸர் கோவப்பட்டு கொலை பண்ணிக்கலான்னு ஜோஸ்லின் ஒரு தியரியை சொல்கிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் லவ் பண்ண கார்சனை நானே கொலை பண்ணுவேனான்னு ஜோஸ்லின் சென்டிமெண்ட்டாக பேசிட்டு போனாலும் அவங்கள ஹீரோயின் முழுசாக நம்பலை. ஒருவேளை அவங்களே கொலை பண்ணிட்டு பழைய ப்ரொஃபஸர் மேலே போட பார்க்குறாங்களோன்னு இன்னொரு ஆங்கிளில் ஹீரோயின் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நைட்டு தூக்கமே வராமல் ஹீரோயின் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க.
போன வருஷம் கோர்ட்டுக்கு வெளியே கார்சன் மேலே ஹீரோயின் கோவப்பட்ட ஃபோட்டோவும் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோ கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவில் காஸ்மெட்டிக் கம்பெனி ஓனரும் இருக்கார், அவருக்கு பின்னாடி ட்ரெயினரும் இருக்கார். காஸ்மெட்டிக் கம்பெனி ஓனரை மெமோரியல் மீட்டிங்கில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததா ட்ரெயினர் சொன்னார். ஆனால் போன வருஷம் கேஸ் நடந்தப்பே அவங்களுக்குள்ள பழக்கம் இருந்திருக்குன்னு இந்த ஃபோட்டோ மூலமாக தெரிய வருது. இந்த விஷயத்தை ட்ரெயினர் மறைக்க ட்ரை பண்ணுறாரா இல்லை மறந்தே போயிட்டாரான்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. எப்படி ஜோஸ்லினோட கதை ட்ரெயினரோட கதையிலலாம் ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி செக்ரட்டரியோட கதையிலையும் ட்விஸ்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹீரோயின் காலேஜ்க்கு போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் செக்ரட்டரி கால் பண்ணி உங்களை மீட் பண்ணணுன்னு சொல்லவும், இன்னும் என்ன கேட்க போகிறீங்களோ, சரி ஈவினிங் 6 மணிக்கு வாங்கன்னு செக்ரட்டரி சொல்கிறாங்க. 6 மணிக்கு ஹீரோ கொஞ்சம் பிஸியாக இருக்கவும் ஹீரோயினை ஃபஸ்ட்டு போக சொல்கிறாரு. ஹீரோயின் செக்ரட்டரியை மீட் பண்ணி உங்களுக்கும் கார்சனுக்கும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இல்லையான்னு கேட்குறாங்க. ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் கார்சன் மேலே 10 வருஷமாக க்ரஷ் இருந்ததை செக்ரட்டரி ஒத்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்காங்க. ஆனால் அவர் அடிக்கடி ஆளை மாற்றிக்கிட்டே இருக்கிறனால அந்த வலையில் விழுக செக்ரட்டரி விரும்பலை. அதனால கார்சனை அவாய்ட் பண்ணிக்காங்க. இது கார்சனை கோவப்படுத்தியிருக்கு. காலப்போக்கில் எல்லாத்தையும் மறந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக பழகியிருக்காங்க. சப்போஸ் கார்சன் மறுபடியும் லவ் சாப்டர் ஆரம்பிச்சா வேலையை விட்டு போயிடணும்னு செக்ரட்டரி ஒரு முடிவில் தான் இருந்திருக்காங்க. ஏன்னா செக்ரட்டரிக்கும் பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு. கொலை நடந்த அந்த நாள் செக்ரட்டரி ப்ரொஃபஸரோட ஆஃபீஸ் ரூமுக்கு போனப்போ அங்கே கார்சன் வந்திருக்காரு. இப்போ தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஜோஸ்லினோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணதான் அப்படி சொல்லியிருக்கார் போல். நாம் விட்டதை இனிமேல் கண்டினியூ பண்ணலாமான்னு கார்சன் கேட்கவும், இப்படி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா வேலையை விட்டு போயிடுவேன்னு செக்ரட்டரி மிரட்டியிருக்காங்க. உடனே கார்சன் அப்செட் ஆகி கையை பிடிச்சிருக்காரு. அவரோட கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து செக்ரட்டரி வெளியே போயிருக்காங்க. கார்சனை கொலை பண்ணுற அளவுக்கு நான் அவரை வெறுக்கலைன்னு சொல்லி செக்ரட்டரி கண் கலங்குறாங்க. கார்சன் கூட நிறைய பேருக்கு கசமுசா இருந்திருக்கு. ஆனால் அவங்க யாருமே கொலை பண்ணலன்னு ஹீரோயினுக்கு இப்போ புரியுது. கிளர்க் இன்டர்ன்ஷிப்க்கு செலக்ட் ஆன லாரன் தேங்க் பண்ணுறதுக்கு கூட கார்சன் இப்போ உயிரோடு இல்லைன்னு செக்ரட்டரி ஃபீல் பண்ணுறாங்க. கிளர்க் இன்டர்ன்ஷிப்க்கு கார்சன் ரெக்கமெண்ட் பண்ணது ட்ரெயினர் தானே, ஆனால் செக்ரட்டரி வேறு பேர் சொல்கிறாங்களேன்னு ஹீரோயினுக்கு டவுட் வருது. அதை பற்றி கேட்குறதுக்குள்ளே செக்ரட்டரி வெக்கேஷனுக்கு கிளம்புறாங்க. ஹீரோயின் அங்கே டேபிளில் இருக்கிற என்வலப்ஸை பார்க்குறாங்க. ஒரு என்வலப்பில் கென்னின்னு ட்ரெயினரோட பேர் போட்டிருக்கு. அதை ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது கார்சன் கொலை செய்யப்படுறதுக்கு நாள் ட்ரெயினருக்கு எழுதின லெட்டர். கிளர்க் இன்டர்ன்ஷிப்க்கு வேற ஒரு அப்ளிகண்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம், உன்னோட ரிக்வஸ்ட்டை என்னால் நிறைவேற்ற முடியலன்னு லெட்டரில் கார்சன் எழுதியிருக்காரு. ட்ரெயினருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டு சாரியும் கேட்டிருக்காரு. இந்த லெட்டரை படித்ததுமே ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. கார்சனை கொலை பண்ணது ட்ரெயினர் தான். இதை ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் வாய்ஸ் மெயிலுக்கு போயிடுது. ட்ரெயினர் ஒருவேளை பொண்ணு கூட இருக்கலாம்னு கெஸ் பண்ணி ஹீரோயின் பொண்ணுக்கு கால் பண்ணுறாங்க. பொண்ணு பார்த்தா கால் அட்டன் பண்ணல. ஹீரோயின் லெட்டரை என்வலப்குள்ளே போட்டு டேபிள் மேலே வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் டிடெக்டிவ் கிட்ட பேசுறதுக்குள்ளே ட்ரெயினர் வந்து நிற்கிறாரு. ஹீரோயின் அவங்க பதட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி என்ன இந்த பக்கமானு கேஷுவலாக பேச ட்ரை பண்ணுறாங்க. கார்சனோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை எடுக்க வந்ததா ட்ரெயினர் சொல்கிறாரு. நியூஸ் பேப்பர் கட்டிங்கை காமிச்சு காஸ்மெட்டிக் கம்பெனி ஓனரை முன்னாடியே தெரியுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்படியே நைஸாக ரெக்கார்டரையும் ஆன் பண்ணுறாங்க. ட்ரெயினர் இப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறாரு. போன வருஷம் நடந்த காஸ்மெட்டிக் கம்பெனி கேஸில் வாதாடினது கார்சனாக இருந்தாலும் நிறைய ரிசர்ச் பண்ணி அவருக்கு பாயிண்ட்ஸை எழுதி கொடுத்தது ட்ரெயினர் தான். கேஸ் ஜெயிக்கிறதுக்கு அதுதான் காரணமாகவும் இருந்திருக்கு. இன்னும் வேறு என்னெல்லாம் மறைக்கிறேன்னு ஹீரோயின் கேட்கவும் ட்ரெயினருக்கு ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. டேபிளில் என்வலப்ஸ் கிடக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு புரிஞ்சுக்கிறாரு. கார்சன் எழுதி வச்ச லெட்டரை ட்ரெயினர் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதை ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க. கிளர்க் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கணும்னு ட்ரெயினர் ரொம்பவே எதிர்பார்த்துருக்காரு. அதுக்காக தான் கார்சன் கொடுத்த டாஸ்க் எல்லாத்தையுமே ட்ரெயினர் பண்ணியிருக்காரு. ஆனால் ட்ரெயினரோட அப்பா ஒரு கணக்கு போட்டிருக்காரு. ட்ரெயினர் வெளியே எங்கேயும் வேலையை பார்க்கக்கூடாது, ஃபேமிலி பிஸ்னஸை தான் பார்க்கணும்னு நினச்ச அப்பா கார்சனுக்கு பணம் கொடுத்து கிளர்க் இன்டர்ன்ஷிப் ட்ரெயினருக்கு கிடைக்க விடாமல் பண்ணியிருக்காரு. கிளர்க் இன்டர்ன்ஷிப் கிடைச்சதுமே அப்பாவோட கண்ட்ரோல்லேருந்து விடுதலை கிடைச்சிரும்னு ஆசையோடு இருந்த ட்ரெயினருக்கு கார்சன் பண்ணது இடி விழுந்த மாதிரி இருக்கு. அதனால தான் கார்சனை கொலை பண்ணியிருக்காரு. ஹீரோயினுக்கு அனானிமஸாக ஆர்டர் போட்டு அவங்கள காலேஜுக்கு வர வச்சது, கார்சன் கிட்ட ஹீரோயின் பேசினதை வீடியோ எடுத்ததுன்னு எல்லாமே ட்ரெயினர் தான். ஏன்னா ஹீரோயினுக்கும் கார்சனுக்கு இருக்கிற முன்பகையை வச்சு அவங்கள ஃப்ரேம் பண்ணலான்னு ட்ரெயினர் பிளான் பண்ணிக்காரு. இப்போ ஹீரோயினோட பொண்ணு அங்கே வரவும் ட்ரெயினர் அவங்க கழுத்தில் கத்திய வைக்கிறாரு. கார்சனோட லெட்டரை கொடுக்க சொல்லி ஹீரோயினை மிரட்ட வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் லெட்டரை கொடுத்துட்றாங்க. ஹீரோயினை உதச்சி தள்ளிட்டு பொண்ணை இழுத்துட்டு ட்ரெயினர் போகிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ அங்கே வந்து மயங்கி கிடக்கிற ஹீரோயினை எழுப்புறாரு. ட்ரெயினர் பொண்ணை இழுத்துட்டு லைப்ரரிக்கு போனதை பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஹீரோயின் ட்ரெயினர் முன்னாடி வந்து நின்றுட்டு பொண்ணை விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. அப்போ ஹீரோ பின்னாடி வந்து ட்ரெயினரை பிடிச்சி அடிச்சு கீழே தள்ளுறாரு. பொண்ணையும் காப்பாற்றியாச்சு, கார்சனோட லெட்டரையும் காப்பாற்றியாச்சு. போலீஸ் வந்து ட்ரெயினர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
ஹீரோயின் மேலே சந்தேகப்பட்டதுக்கு டிடெக்டிவ் சாரி கேட்குறாரு. உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சதுக்காக நன்றியும் சொல்கிறாரு. அடுத்த கேஸ்லையும் என்னை சஸ்பெக்டாக பார்க்காதீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.